السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாம் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொடர்ந்து தஃப்சீர் திருக்குர்ஆனுடைய விளக்கங்களும் விரிவுரைகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இன்றோடு 8வது வாரம் இது. ஆரம்பத்தில் இருந்து சூரத்துல் ஃபாத்திஹா தஅவ்வுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்து சூராவினுடைய 7 அத்தியாயங்கள் தொடர்படியாக நாம் 6-7 வாரங்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய சிறப்புகள், அல்லாஹ் அதை கேட்டு விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. பொதுவாக குர்ஆனுடைய விளக்கங்கள் எங்காவது நடைபெறுதுன்னு சொன்னால், முன்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பள்ளிவாசல் நடக்குதுன்னா ஒரு கூட்டமே அதுக்கு வரும். குர்ஆனை நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய இறை வேதம், அது ஒரு அற்புதமான வேதம், அவருடைய கலாம் ஷரீஃப். அதை அழகாக நம்ம ஓதணும், அதோடைய அர்த்தங்களை விளங்கணும், அதை நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதை நீங்கள் ததப்பருல் குர்ஆன் ஆய்வு செய்யணும். இப்படி பல ஒரு 6 விஷயங்கள்ல சொல்லித்தராங்க முஃபஸ்ஸிரீன்கள். இப்போ குர்ஆன் ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு மறுமையில் நமக்காக அது சிபாரிசு செய்யும் என்பதாக அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அப்போ ஒரு ஜாமியா மஸ்ஜிதில் தஃப்சீர் நடக்குதுன்னு சொன்னால், சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய வக்து பள்ளிகளில் உள்ள எல்லா மக்களும் அங்கே ஒன்று கூடுவாங்க. ஏன்னா குர்ஆனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய சபபு நுசுல், இறங்கிய காரணங்கள் ரொம்ப. இப்போ அதனுடைய விளக்கங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் எப்பயுமே போகிறதுனா பயான் பேசுகிறாங்க, இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக அதை தள்ளி வச்சுட்டு போகிறதில்ல. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ் ரசூலுக்காக நம்ம உட்கார்றது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு தரும். குர்ஆனை விளங்கி புரிஞ்சு அமல் செஞ்சு வருகிற பொழுது அதனுடைய நன்மை, அதனுடைய தொழுகை, அதனுடைய பரக்கத்தே வேற. அப்போ தொடர்படியாக நாம் பார்த்து வருகிற அந்த வரிசையில் சூரத்துல் பக்கரா என்கிற அந்த அத்தியாயம் குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு வசனம். கிட்டத்தட்ட 286 வசனங்கள் இருக்கு. குர்ஆனிலே மிகப்பெரிய 2 சூறாக்கள் பக்கராவும் அதற்கு அடுத்தால் போல் வரக்கூடிய ஆல இம்ரான் என்கிற அத்தியாயம். அது 200 வசனம் இருக்கு. இந்த 2 வசனங்களுமே மதீனாவில் இறங்குச்சு என்பதாக நாம் கிதாபுல் வழியாக, தஃப்சீர்கள் வழியாக நம்ம பார்க்கிறோம். பக்கரான்னு சொன்னால் பசு மாடு, அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை பிடித்ததால் வைக்கப்பட்டது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தராங்க. அதே போல அந்த சூரத்துல் பக்கரால 67வது வசனத்துல பனு இஸ்ரேல் குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களை ஏவுகிறான், அன்ததுபவு பக்கரா, ஒரு மாட்டை அறுக்க சொல்லி. அது மிகப்பெரிய ஒரு நீண்ட வரலாறு. எனவே அதன் காரணமாக பக்கரான் பேர் வைக்கப்பட்டுச்சு, பசுமாடு என்பதாக. அப்போ இதுல நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க, நிறைய சிறப்புகள் இதுல இருக்கு. கிட்டத்தட்ட 286 வசனங்கள் இதுல இருக்கு. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறப்ப கடைசி வசனம் அந்த ஆயத்தும் இதுல தான் இருக்கு என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீரை விளக்கம் சொல்லக்கூடிய கிதாபை எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன் நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க.
அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, சூரத்துல் பக்கராவை உங்க வீட்டில் நீங்க ஓதுங்க. இக்ராஉ சூரத்துல் பக்கரா உங்க வீட்டில் நீங்க டெய்லி ஓதுங்க. உங்க வீடை நீங்க மக்பரா கபருஸ்தானா நீங்க ஆக்கி விடாதீங்க. குரானை ஓதுங்க, சூரத்துல் பக்கரா ஓதுங்க. லியன்ஃபிரு ஷைத்தான், ஷைத்தான் உங்க வீட்டில இருந்து ஓடிடுவான். சஹீஹ் முஸ்லிம்ல வருது ஹதீஸ்ல. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொடர்ந்து நீங்க ஓதுங்க. சூரத்துல் பக்கரால இந்த 286 வசனங்களும் ஓதுங்க. ஷைத்தான் உங்க வீட்டை விட்டு ஓடிடுவான் என்பதாக அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த 2 சூறாக்களும், சூரத்துல் பக்கராவும் சூரத்து ஆல இம்ரான், இந்த 2 சூறாவும் யார் ஓதுகிறாங்களோ நாளைக்கு மறுமையில் இந்த 2 சூறாவும் உங்களுக்கு சிபாரிசு செய்யும். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி உங்களுக்கு சிபாரிசு செஞ்சு, அது ஒரு பைன்னஹுமா கும்மத்தான், ஒரு மேகங்கள் போன்று உருவெடுத்து அல்லது ஒரு பறவைகள் போன்று உருவெடுத்து அல்லாஹ் முன்னாடி உங்களை சிபாரிசு செஞ்சு உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போகும் என்பதாக ஹதீஸ்களில் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கிதாபுல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 2 சூறா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் நம்ம குரான் ஓதணும், குறிப்பாக சூரத்துல் பக்கராவை ஓதணும். ஓதுனா ஷைத்தான் நம்ம வீட்டை விட்டு ஓடிடுவான். ஏன்னா உங்க வீட்டை நீங்க அமல் செய்யறதா ஆக்குங்க. கிபுலா, உங்க வீட்டை கிபுலாவா ஆக்குங்க அல்லாஹ் குரான்ல சொல்றான். அப்புறம் என்ன அர்த்தம்னா, வீட்டில் தொழுகை நடக்கணும், குரான் ஓதுறது நடக்கணும், அமல் நடக்கணும். அதன் அடிப்படையில் தான் சூரத்துல் பக்கராலாம் நீங்க ஓதுங்க, வீட்டில் ராஹத்தா இருக்கலாம். பைன் அகதஹா பரக்கத்தன், சூரத்துல் பக்கராவை நீங்கள் ஓதுவது மூலமாக பரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். செல்வம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், ராகத்தான நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் என்பதெல்லாம் தஃசீரில் விரிவுரையாளர் நமக்கு சொல்லித் தரக்கூடிய கருத்துக்கள். எனவே சில இமாம்கள், சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, 287 ஆயத்து எப்படி ஹஸரத் ஓதுறது? ஒரு நாள்ல ஓதணும்னா எப்படி? ஹிஃப்ஸ் படிக்கக்கூடிய ஆபீஸ்மார்கள் ஓதிடுவாங்க, ஆலிம்கள் ஓதிடுவாங்க. நாங்களாம் என்ன பண்றது? ஒரு வாரத்துல ஒரு நாள்ல ஓதுறது ஆக சிறந்தது. அல்லது கொஞ்சம் கொஞ்சமா 10 ஆயத்து, 20 ஆயத்து, 30 ஆயத்து தொடர்ந்து ஒரு வாரம் கூட ஓதலாம், ஒரு நாள்ல ஓதலாம். எப்படியா நீங்க ஓதுங்க. ஃபைன் அகதஹா பரக்கத்தன், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான், ஷைத்தானே உங்க வீட்டில இருந்து விரண்டோட செய்கிறான் என்பதாக நலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. தஃசீர் இப்னு கஸீர்ல வருது, இமாம்கள் எழுதுறாங்க, ஒரு கூட்டம் ஒரு போர்க்களத்தை நோக்கி போகிற பொழுது நலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுக்கு உங்களுக்கு யாருக்கு சூறா நிறைய மனப்பாடமா இருக்கு? என்னென்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஓதுங்க. ஒரு சஹாபியா கேட்கிறாங்க. கேட்கிற பொழுது நிறைய பேர் சின்ன சின்ன சூறாக்கள்லாம் ஓதுறாங்க. ஒரு சஹாபி ஓதுறாரு, பக்ரா ஓதுறாரு. என்னப்பா பக்ராவே தெரியுமா? ஆச்சரியமா கேட்கிறாங்க. யாரும் சொன்னாரு பக்ரா தெரியும் அப்படின்னா, அப்ப நீ தான் அந்த போர்க்களத்தினுடைய படை தளபதி என்பதா நியமிக்கிறார்கள். எப்படி இந்த சூறாவினுடைய பரக்கத்தும், இந்த பக்ரா சூறால 286 வசனங்களே அல்லாஹ் எல்லா விஷயங்களும் பேசுறான். முத்தகீன்களை பேசுறான், முஷ்ரிக்கீன்களை பேசுறான், யூத நசாராக்களை குறித்து பேசுகிறான், மார்க்க சட்டங்களை குறித்து பேசுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து பேசுகிறான். நிறைய சட்ட திட்டங்கள் 2ஆம் ஜுஸுவில வருகிறது. எல்லாமே இந்த பக்ரா சூறால வருவதனால, அந்த பக்ரா சூறாவை அந்த சஹாபி மனப்பாடம் பண்ணி வச்சதால நீங்க போர்க்களத்தின் படை தளபதியா இருங்க. பக்ரா சூறாவை ஓதுவதன் மூலமாக பரக்கத்து கிடைக்கிறது, நிறைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துறான். நாளைக்கு மறுமையில் இந்த 2 சூறாக்களும் உங்களுக்கு சிபாரிசு செய்யுது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! குரான் ஓதுனாலே சிபாரிசு, அந்த குரான் வாதாடும். அதன் அடிப்படையில் அமல் செஞ்சால் அது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். ஏன்னா நாளைக்கு எல்லா நபிமார்களிடத்திலும் அந்தந்த மக்கள் போய் நிற்கும் போது, இல்லை எங்களால் எதுவும் நபிமார்களே கையில் விரிச்சிருவாங்க. கடைசியில் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அது அல்லாஹ்விடத்துல சஜிதா செஞ்சு சிபாரிசு செய்வாங்க. அனலஹு, நான் இருக்கேன்னு சொல்லி அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செஞ்சு, இர்ஃபா ரஸுக, உங்க தலையை நீங்க உயர்த்துங்க, நீங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்லுவான். சிபாரிசு இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். ஒன்று ஷஃபாஅத்து, இன்னொன்று ரஹ்மத்து. இது 2மே இருந்தாலும் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு
இன்னொன்னு அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அப்போ நபிசல்லாசோட சிபாரிசுக்கும் சொர்க்கம் போக முடியும். ஆனா இந்த வகையில நீங்க பார்க்கிற பொழுது குர்ஆன் ஓதுனாலும் நாம் ஓதக்கூடிய சூறாக்கள் மூலியமாக அந்த குர்ஆனை நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே வாதாடி எந்த அளவு சொல்லப்படுதுன்னா அது மன்றாடுமா. ஹதீஸ்ல வருது, போராட்டம் நடத்தி எப்படியாவது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக கிதாபுல் அப்படியே ஹதீஸ்ல வார்த்தைகளே வருது. அப்ப அந்த அளவுக்கு இவருடைய மகத்துவத்தை நம்ம புரியும். பக்ரா சூராவுடைய சிறப்பு மட்டுமே அவ்வளவு இருக்கிறது. அதனால லேசு மாசம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த பக்ரா சூராவினுடைய ஒவ்வொரு ஆயத்திற்கும் நம்ம தஃசீர் சொல்லி விளக்கங்கள் சொல்லி அதனுடைய வரலாறுலாம் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும். அவ்வளவு மகத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த வாரம் நம்ம அதனுடைய பயன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரத்திலிருந்து அலிஃப் லாம் மீம் ஒரு 5 ஆயத்துகள் அவருடைய அர்த்தங்கள் விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த சூறாவுடைய விளக்கங்கள் தெரியணும், அதனுடைய பயன்கள் தெரியணும். எதுக்கு ஓதுனா என்ன சிறப்பு, அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பது குறித்து மனசு சிந்தித்து பார்க்கணும். எனவே பக்ரா என்கிற இந்த முதல் அத்தியாயம் குர்ஆனிலே பெரிய சூறா. அந்த சூறாவை ஓதும் மூலமாக ஷைத்தான் அவனை விட்டு ஓடுறான், வீட்டில் இருக்க மாட்டான். நிறைய பேர் ஓதுறாங்களா இல்லையா, பக்ரா சூறாவை கூப்பிட்டு ஓதுவாங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னான். அப்ப அந்த ஷைத்தானை விரட்டடிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அதில் இருக்கு. முஃபஸ்ஸிரீன்கள் கிதாபில் விளக்கம் எழுதுகிற பொழுது எந்த ஒரு காஃபிராலும் எதுவும் பண்ண முடியாது, எந்த ஒரு சூனியக்காரர்களாலும் எதுவும் பண்ண முடியாது, இப்படின்னு எழுதுறாங்க. நம்ம வீட்டில் பக்ரா சூரா மட்டும் ஓதணும்னு சொன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, இருக்கிற ஷைத்தானும் ஓடிடுவான், அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்கி வைத்திருவான் என்பதாக ஹதீஸ்கள் வழியாக நிலம் பெருமான சல்லல்லாஹு சொல்லி தராங்க. எனவே இந்த பக்ரா சூரா ஓது, ஃபர்ஸ்ட் குர்ஆன் ஓத கத்துக்கோங்க, அதை முறைப்படி ஓத கத்துக்கோங்க, அதை கிராத்தா ஓத கத்துக்கோங்க. அதற்கு பின்னால் அதனுடைய அர்த்தங்கள் விளக்கங்கள் சூறாக்களுடைய அதனுடைய வரிசைகள். அப்போ இதெல்லாம் முறைப்படி நம்ம கத்துக்கிட்டு ஓதுகிற போது அர்த்தம் தெரிஞ்சு ஃபாத்திஹா சூறாவோட விளக்கங்கள் பார்த்தோம். 3 ஆயத்து அல்லாஹ்வை குறித்து அவனுடைய புகழை குறித்து கண்ணியத்தை குறித்து பேசப்படுகிறது. அடுத்து 3 ஆயத்து எல்லா விதமான முசீபத்துகளை விட்டும் பாவ மன்னிப்பு, அல்லாஹ்விடத்திலே முத்தகீன்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய சித்திகீன்கள் சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே எங்களை ஆக்குவாயாக என்கிற அந்த துவா அதில் இருக்கிறது. இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இந்த ரெண்டுக்கும் இணை பாலமாக அந்த ஒரு ஆயத்து அடியானை அல்லாஹ்வின் பக்கம் இணைத்து விடக்கூடிய ஆயத்து அது என்பதாக சென்ற வாரம் நாம் சொன்னோம். அதே போல் இந்த வாரம் இந்த பக்ரானுடைய பயன்கள்லாம் நம்ம தெரிஞ்சு கண்டிப்பாக அமல் செய்ய வேண்டும். அடுத்தடுத்த வாரங்களில் அதனுடைய அர்த்தங்கள் விளக்கங்கள் கடல் போல இருக்கு. குர்ஆனுடைய விளக்கங்கள்னா பல கிதாபுகள் வழியாக தஃசீர் ஜலாலைன், தஃசீர் பைலாவி, தஃசீர் இப்னு கஸீர், இப்படி பல கிதாபுகள் வழியாக எக்கச்சக்க விஷயங்களை அதில் கொட்டி வைத்திருக்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். அந்த விளக்கங்கள் அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு அமல் செய்யணும்னு சொல்றோம். எனவே பக்ரா சூராவை நீங்கள் ஓதுங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் எல்லாம் வரும். அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான், ஷைத்தானை விரட்டி அடிக்கிறான். அந்த சூறா ஓதலைன்னா சில இழப்புகளும் ஏறிடும் என்பதா இருக்கு. தொடர்ந்து நீங்க ஓதிட்டே வந்தீங்கன்னா அதனுடைய பயன்களை நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை ஓதலன்னு சொன்னா சில இழப்புகளும் வரும் என்பதாகவும் அதுல கிதாபுகள்ல எழுதுறாங்க. அப்ப சில நேரத்தில் நன்மைகளும் சில பரக்கத்துக்கும் அல்லாஹ் கொடுத்தா சில எச்சரிக்கையும் ஆங்காங்கே செய்யப்படுது. எனவே அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னும் நிறைய விளக்கங்களை நமக்கு தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீங்க கூட ஒவ்வொரு பக்கத்துல உள்ள வீட்டாளர்களுக்கு அல்ல மஹல்லாவாசிகளுக்கு அந்த பக்கத்துல உள்ள ஜமாத்தாரெல்லாம் தெரியப்படுத்தி நிறைய மக்களை கூட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ். பல கிதாபுகளை பார்த்து நம்ம விளக்கம் சொல்றோம். அல்லாஹ் இதை அங்கீகரிப்பானாக, நாம் புரிந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. கபூல் செய்து இதே போல் நாளை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒன்று கூடக்கூடிய தௌஃபீக்கும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தௌஃபீக்கும் ரஹ்மான் தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்